மழை பாட்டு, சிங்கப்பாட்டு, மங்களாசாசன பாட்டுன்னு பாடுறோம். இது தித்திக்கும் பாட்டு. இது பாசுரம். கூடாராய் வெல்லும் சீர் கோவிந்தா உந்தன்னை பாடி பறை கொண்டு யாம்பெரும் சம்மானம் நாடு முழுவதும் பரிசனால் நன்றாக சூடகமே தூள்வளையே தோடே செவிப்போவேன்னு அப்படி வருது. இன்னைக்கு கூடாரவல்லி. ஆமா, இந்த பாட்டுனால, இந்த பாசுரத்தினால இன்னைக்கு நாளே கூடாரவல்லின்னு பேரு. இந்த கூடாரவல்லிங்கிற பெயர் எப்படி வந்ததுன்னு தெரியல. கூடாரை வெல்லும் சீர் கோவிந்தா. கோவிந்தா. ஒருவேளை கூடாரை வெள்ளி கூடாரை வெள்ளின்னு சொல்லி சொல்லி அது கூடாரவல்லின்னு ஆகியிருக்கலாம். கூடியிருந்து குளிர்ந்துன்னு பாசுரம் நிறைவடைகிறதுனால அதுவும் கூட இந்த கூடார எல்லாரும் ஒன்றாக, கூடாரம்னா கூட்டமாக இருக்கிற இடத்துக்கு தான் கூடாரம்னு பேரு. ஆமா, அப்படி கூட்டமாக இருக்கக்கூடிய தன்மை அப்படிங்கிறத இந்த கூடாரவல்லிங்கிற நாள் காட்டுகிறது. ஆண்டாள் தனக்காகவே சிந்திக்கல எதையும். வையத்து வாழ்வீர்கள் வாழ உலகினில் பெய்திடாய் கூடியிருந்து குளிர்ந்தேலோ ரொம்ப. இதுல அந்த கோவிந்தா அப்படின்ற ஒரு நாமா வருது. கோவிந்த நாமத்துக்கு ஒரு ஏற்றம் இருக்குன்னு காஞ்சி பெரியவர் சொல்றார். சர்வத்திர கோவிந்த நாமம் அப்படின்றார். அப்படின்னா சகல பாவங்களையும் ஆற்றுல வெள்ளம் வரும்போது மரம் தூசு என்னென்ன தேவையில்லாத பொருள் எல்லாத்தையும் அடிச்சுன்னு போற மாதிரி நம்மள்கிட்ட இருக்கிற அந்த பகமை குணங்கள், தீய எண்ணங்கள், அந்த பேட் ஹேபிட்ஸ் எல்லாத்தையும் ஒரு வெள்ளம் அடிச்சுன்னு போற மாதிரி இந்த கோவிந்த நாம சர்வத்திர கோவிந்த நாம சங்கீர்த்தனம் கோவிந்தா கோவிந்தான் தெய்வத்தன் குரல்ல பக்கம் பக்கமா எழுதியிருக்காரு காஞ்சி பெரியவர். அந்த அந்த கோவிந்த நாமத்தை 3 முறை இந்த 30 பாசுரத்துல கொண்டு வரார். இற்றை பறைகள்வான் அன்றுகான் கோவிந்தான்னு இன்றைக்கு கோவிந்தா இதுன்ற அந்த கூடாரவள்ளியில முக்கூர் சொல்லுவார் அழகா. முக்கூர் லட்சுமி சிம்ம இந்த கூடாரவள்ளி வந்தாலே எனக்கு இந்த சக்கரை பொங்கல், முந்திரி பருப்பு, நெய், திராட்சை அதுதான் அப்படியே மணக்கும் அப்படின்னு. அதுல 2-3 விஷயம் அந்த பாசுரத்துல இருக்கு. இந்த கூடாரவல்லிங்கிறதையே பார்ப்போம். கூடாரை வெல்லும் சீர் கோவிந்தான்னா, கூடார்னா வேண்டாதவர்கள், பகைவர்கள். பகைவர்களை தன்னுடைய வீரத்தால் வெல்லும், கூடியவர்களை வேண்டியவர்களை தன்னுடைய அழகினால் வெல்லும்னு பூர்வாச்சாரியார்கள் இதுக்கு வியாக்கியானம். எல்லாரையும் வெல்லுகிறான் கண்ணன், பகைவர்களை தன்னுடைய வீரத்தால் வெல்லுகிறான், பகைவர்கள் இல்லாமல் நெருக்கமாக இருக்கிற நண்பர்களை தன்னுடைய அன்பினால் வெல்லுகிறான். அம்பால் வெல்லுகிறான், அன்பினால் வெல்லுகிறான். அப்படி வென்று நாங்க வந்து நிக்கிறோமே, எங்களுக்கு என்ன வேணும் தெரியுமா? நாடு புகழும் பரிசினால் நன்றாக சூடகமே தோள்வளையே தோடே செவிப்பூவே பாடகமே என்றனைய பல்கலனும் யாம் அணிவோம், ஆடை உடுப்போம், அதன் பின்னே பால் சோறு மூட நெய் பெய்து. இதத்தான் முக்கூர் சுவாமிகள் அந்த திராட்சை முந்திரி பருப்பு எல்லாம், ஏன்னா அந்த பால் சோறு அதுல அப்படி நெய், அந்த நெய் எந்த அளவுக்கு இருக்கணும்னா கையில எடுத்தா முழங்கை வழிவார. என்ன இருந்தாலும் ஆண்டாள் நாச்சியார் பெரியாழ்வார் பெண் பிள்ளை தானே. அவர் என்ன பாடினார்? நெய்யிடை சோறும் நியதமும் அத்தாணி சேவகமும் இல்லையா? சாதாரணமா நாமெல்லாம் என்ன பண்றோம், இலையில சோறு போட்டு அதுல கொஞ்சம் நெய். ஆனா அவர் என்ன சொல்கிறார் பாருங்கள், சோற்றிடை நெய் இல்ல, நெய்யிடை சோறு. இன்னைக்கும் ஸ்ரீவில்லிபுத்தூர் பால்கோவா தானே ஃபேமஸ். அந்த அந்த தாக்கம், அந்த செல்வாக்கு ஆண்டாள் நாச்சியாருக்கும் இருக்கு. அதனாலதான் மூட நெய் பெய்து முழங்கை வழிவாரன்னா, அந்த முழங்கை வழிவார நெய்யை எடுத்து நாங்கள் கூடியிருந்து, அதுதான் ஹைலைட்ஸ். அந்த 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 கூடியிருந்து குளிர்ந்தேலோ ரொம்ப வாயின்றதா. அவ தனக்காக எதையுமே யாசிக்கல, தனக்காக எதையுமே கேட்கல. அவ முன்னால நகையெல்லாம் கேட்டாளே, அதெல்லாம் என்ன? சூடகமே தோள்வளையே தோடே செவிப்பூவே பாடகமே அப்படின்னு கேட்டாளா இல்லையா? அப்ப அது என்ன? இந்த கேள்வி வரும். அந்த கேள்விக்கு என்ன விடை? அவ என்ன கேட்கிறா? சூடகம்ங்கிறது கைக்கு போடக்கூடிய ஒரு அணிகலன், தோல் வளைங்கிறது தோளுக்கு போடக்கூடியது. பெண்கள் இதை அணியும் போது இதற்கு வங்கின்னு பெயர் சொல்வார்கள். அங்கதம் வங்கி. அங்கதம்ங்கிறது ஆண்கள் அணியக்கூடிய தோல் வளை. அங்கதன்கிறவன் தோல்வளை, தோல் பராக்கிரமம் மிக்கவன். ஒரு தோளுக்கு எது அணிகலனாக இருக்க முடியும்னா தோல் வீரம். பாழியம் தோளுடைய பத்மநாபன் கையில்னாலே இந்த தோளுக்கு 2 விஷயம். ஒன்று தோல் பராக்கிரமம், தோல் ஸ்ட்ராங்கா இருந்தால் தான் எந்த வேலையும் சரியா செய்ய முடியும். கையே கூட ஏதாவது செய்யணும்னா தோல் ஸ்லிப் ஆச்சுன்னா செய்ய முடியாது. இன்னொன்று பாழியம் தோளுடைய பத்மநாபன்னு சொல்லும்போது பெருமானுடைய தோல் வளர்ந்து கொண்டே போகுமா. இப்போ நீங்கள் ஆங்கிலத்தில் கூட நம்ம என்ன சொல்கிறோம், யாராவது ஒருத்தர் கஷ்டத்தில் இருந்தால் ஐ வில் கிவ் யூ மை ஷோல்டர் அப்படிங்கிறோம். சப்போர்ட் அப்படிங்கிறது ஷோல்டர். அப்போ இந்த அடியார்களுக்கெல்லாம், இந்த ஜீவன்களுக்கெல்லாம் சப்போர்ட் அப்படிங்கும் போது
எத்தனை பேர் வந்தாலும் தோள் சுருங்காது, தோள் பெருத்து கொண்டே போகும். அதுதான் அந்த தோளுக்கான பெருமை. இப்போ அந்த மாதிரி நகை பண்ணும்போது தோள் பெருத்து கொண்டே போனா நகை சைஸ் மாறிக்கொண்டே இருக்க முடியாது. ஆண்கள் அணிகிற தோள் வளைக்கு அங்கதம், பெண்கள் அணிகிற தோள் வளைங்கிறது வங்கியும்பார்கள், அந்த மேல் கையில போடுவார்கள். இதை கேட்கிறா, எனக்கு சூடகம் வேணும், எனக்கு தோள்வளை வேணும், தோடு வேணும், செவிப்பூ வேணும். தோடுங்கிறது காதுல கீழே போடக்கூடியது, செவிப்பூங்கிறது வரிசையா இந்த மேல போடக்கூடியது. அதுக்கும் மேலேந்து போடுவார்களே, அதுக்கு கொப்புன்னு பேரு. இப்ப தோடு வேணும், செவிப்பூ வேணும்னா, அதுக்கப்புறம் காதுக்கு வந்தா பாடகம்னா. இந்த 5 மாத்திரம் தானா? இல்ல, டாப் டு டோ என்னெல்லாம் அணிகலன்கள் உண்டோ அதெல்லாம் எனக்கு வேணும். என்றனைய பல்கலனும். ஆமா. அதுக்கப்புறம் அதன் பின்னே ஆடை உடுப்போம்னா. உண்மையிலேயே அவன் நகை தான் கேட்கிறாளா? அங்க மையிட்டெழுதோம் மலரிட்டு யாமுடியோம்னு சொன்னவ அங்கேருந்து சரியா ஒரு 26வது பாசுரத்துல, அது 2வது பாசுரம், இது 27வது பாசுரம், என்ன கேட்கிறா? இதெல்லாம் வேணுங்கிறா. உண்மையிலேயே என்ன கேட்கிறா தெரியுமா? சூடகம். சூடகம்ங்கிறது கைக்கு அணிவது. ஏது கைக்கு அழகு? அணிகலன்களை அணிவதா கைக்கு அழகு? இல்ல, நாங்கள் செய்யக்கூடிய செயல்கள் உனக்கான செயல்களாக, நல்ல செயல்களாக, அறத்தை சார்ந்த செயல்களாக இருக்க வேண்டும். எங்களுக்கு சூடகம் வேண்டும். தோள்வளை. தோள்வளைங்கிறது வைஷ்ணவ சம்பிரதாயத்துல ரொம்ப முக்கியமானது. இங்க பெரியவர்கள்லாம் பார்த்தா சங்கு சக்கர பொறி ஒற்றிக்கொள்ளுதல்னு சொல்லுவார்கள். பஞ்ச சம்ஸ்காரத்துல சமாசிரயம் செய்து கொள்ளுதல் அப்படின்னு பேர் அதுக்கு. அப்போ அந்த சங்கு சக்கர பொறி நாங்கள் உனக்கு அடிமைன்னு காட்டக்கூடிய வகையில திருமாலடியார்கள். அதுக்கப்புறம் காதுக்கு மாத்திரம் 2 கேட்டா, ஒண்ணு தோடுன்னா ஒண்ணு செவிப்பூனா. எதுக்குமா ஆண்டாள் 2 மாடர்ன் ஃபேஷனா அப்படின்னா, ஒன்று தோடுங்கிறது இந்த காதுக்குள்ள போகக்கூடிய நல்ல விஷயம். தோடுங்கிற வார்த்தை, நம்ம தோடுங்கிறது அணிகலன்னு சொல்றோம். தோடுன்னா துளைத்தல்னு அர்த்தம். துளைத்து போட்டதுனால அதுக்கு தோடுன்னு பெயர் சொன்னார்கள். தோற்கப்படுகிற செவி, தோற்கப்படாத செவி. காதுக்குள்ள தொலை இருக்கு, காதுக்கு மூடி இல்லை, தொலை இருக்கு நமக்கு. ஆனா அந்த துளை என்பது உண்மையிலேயே என்னவாக இருக்கணும்னா, நல்ல விஷயத்தை கேட்கிற துளையாக இருக்க வேண்டும். அப்ப இந்த காதுக்கு எது தோடுன்னு கேட்டா, ஓம் நமோ நாராயணாயங்கிற மந்திரம் இருக்கே, அந்த மந்திரம், அந்த அஷ்டாட்சரம் 8 எழுத்து தான் எங்களுக்கு தோடு. அப்ப காதுலயே இன்னொன்னு ஏன் போட்டுக்கணும் அப்படின்னா, வெறுமன திருமாலை மாத்திரம் இல்லை, அந்த திருமால் தாயாரோடு கூடிய திருமால்னு சொல்லக்கூடிய துவயமந்திரம் இருக்கே, ஸ்ரீநாராயணன் இல்லை, ஸ்ரீமன் நாராயணன், அதை கேட்கக்கூடியதுதான் செவிப்பூ. இப்ப பாடகம்ங்கிறது என்னன்னா, காலில் அணியக்கூடியது. நாங்கள் எப்போதும் உன்னுடைய திருவடிகளில் தண்டனிட வேண்டும் என்பதை காட்டக்கூடியது. இந்த 5ம் எங்களுக்கு வேண்டும், இதுதான் எங்களுடைய அணிகலன் என்று அணைய பல்கலனும் யாம் அணிவோம். ஆடை உடுப்போம், நல்ல வஸ்திரங்களை அணிந்து கொள்வோம். இதுக்கு அப்புறம் ஒண்ணு சொன்னா, மூட நெய் பெய்து முழங்கை வழிவார நாங்கள் பால் சோறு எடுத்துன்னா. பூர்வாச்சாரியார்கள் இந்த பாசுரத்தை அனுபவிக்கும் போது ஒருத்தருக்கு ஒரு சின்ன சந்தேகம் வந்தது. இவ்வளவு நெய்யா? முழங்கை வழிவார நெய்னா அந்த நெய் கொஞ்சம் குழகுழான்னு இருக்காதான்னு அவர் என்ன கேட்டார், நாக்கில் நெய் தொங்காதோன்னார். அந்த ஆச்சாரியர் அதற்கு பதில் சொன்னார். சிஷ்யர் கேட்ட உடனே, சோறு தொங்கிலாகில் நெய் தொங்கும். என்ன அர்த்தம் தெரியுமா? நீங்க பாருங்கள், அந்த பாசுரத்தை மறுபடியும் படிச்சு பாருங்கள். என்றனைய பல்கலனும் யாம் அணிவோம், ஆடை உடுப்போம், அதன் பின்னே பால் சோறு மூட நெய் பெய்து முழங்கை வழிவார உண்போம். வரலையே, உண்போம்னு வரவே இல்லை. அப்போ அங்க அணிவோம், ஆடை உடுப்போம், இங்க உண்போம்னு வரலையே. அவர் சொன்னார் அந்த ஆச்சாரியர், அவ சாப்பிடவே இல்லையே, சாப்பிட்டா தானே நெய் தொங்கும், சோறு தொங்கிலாகில் நெய் தொங்கும்னார். என்ன அர்த்தம் தெரியுமா? கண்ணா, எங்களுக்கு இந்த அணிகலன்கள் எல்லாம் உனக்கு தொண்டு செய்வதற்காக, எங்களுடைய ஆடைங்கிறது கூட உனக்கு தொண்டு செய்வதற்காக. ஆனா எங்களுக்குன்னு சாப்பாடு, இந்த அன்னம்ங்கிறது யாருக்காக? நீங்க யாராவது ஒருத்தர் அழகா இருக்கார் அப்படின்னு சொல்லணும்னா அவர்களுடைய அணிகலன்களை, ஆடையை பார்த்து சொல்றோம். ஆனா சாப்பாடுங்கிறது அடுத்தவர்களுடைய ரசனைக்காகவோ அடுத்தவர்களுடைய சுவைக்காகவோ இல்லை, அது முழுக்க முழுக்க சுயநலம். கண்ணா, எங்களுக்கு இது வேண்டாம்,
உன்னை பார்த்த உடனே எங்களுக்கு சாப்பிட்ட அந்த திருப்தி வந்து விட்டது, நாங்கள் கூடி இருந்து உன்னோடு இருக்கிறோம்னு சொல்றாளே. முழுக்க 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 கண்ணனுக்கு தன்னை ஆத்ம நிவேதனம் செய்து கொள்ளக்கூடிய ஆண்டாளுடைய பக்தியை காட்டுகிற பாசுரம். ஒரு ஆத்ம சமர்ப்பணம் இது. கம்ப்ளீட் ஆத்ம சமர்ப்பணம், அன்கண்டிஷனல் சரண்டர்னு சொல்லுவார்களா இல்லையா? ஆமா. அந்த ஆத்ம நிவேதனமாக தன்னை தரக்கூடிய பாசுரம் தான் இந்த பாசுரம். ரொம்ப அழகான பாசுரம். கண்ணன் கழலினை நன்னும் மனமுடையீர் என்னும் திருநாமம் திண்ணம் நாரணம் என்ற நம்மாழ்வார். அதாவது அந்த கண்ணனுடைய திருவடி, அந்த அனுபவங்கள், கண்ணனுடைய பெருமை, அவனுடைய அருளுக்கு எல்லாரும் பாத்திரமாகறோம்னு சொல்லிட்டு, அதுதான் சொல்றேனே, அவருடைய நீங்க சொல்றதெல்லாம் ஒரு டிஃப்ரெண்ட்டாக ரொம்ப அழகாக ஒண்டர்ஃபுல்லாக இருக்கு. ஏன்னா பார்க்கறதுக்கு அது ஏதோ நகை நம்ம சொல்றா அப்படின்ட்டு இல்ல. அதுல இருக்கிற அந்த அந்த இந்த இந்த ஜீவாத்மா அந்த பரமாத்மாவோட கலந்து அந்த பாடும் பணியே பணியாய் படைத்தாய், அதை தான் இங்க சொல்றாங்க. உண்மை. அற்புதமான பாசுரம். தொடர்ந்து மேல் பாசுரத்தை நாளை பார்க்கலாம்.